உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா திங்கட்கிழமை தொடங்கியுள்ள நிலையில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட பக்தர்கள் அதிக அளவில் திரண்டுள்ளனர். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் மகா கும்பமேளா விழா உலகின் மிகப்பெரிய மத திருவிழா ஆகும். பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் 45 கோடி பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் பக்தர்கள் புனித நீராடுகின்றனர். ஜனவரி 14 மகர சங்கராந்தி, ஜனவரி 29 மௌனி அமாவாசை மற்றும் பிப்ரவரி 3 வசந்த பஞ்சமி ஆகிய 3 தினங்கள் புனித நீராடலுக்கான சிறப்பு தினங்களாகும். இந்த நாட்களில் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா தொடங்கியுள்ள நிலையில் AI கேமரா, NSG கமாண்டோ உட்பட உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெறும் கொண்டாட்ட நிகழ்வாக இருந்த பொங்கல் திருநாளை பண்பாட்டு படைக்கலனாகவுமே மாற்றி பயன்படுத்திய இயக்கத்தின் வழிவந்த அரசு திமுக அரசு. ஒற்றுமையோடும் வரலாற்று ஓர்மையோடும் நாம் ஒன்றிணைந்து நிற்கும் வரை தமிழகத்தின் தனித்துவமும் மகத்துவமும் இந்திய ஒன்றியத்தில் தொடர்ந்து மின்னிடும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பொங்கல் பண்டிகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களான ராமதாஸ், வைகோ, செல்வ பெருந்தகை, முத்தரசன், பே சண்முகம், அன்புமணி ராமதாஸ், ஓ பன்னீர்செல்வம், கி வீரமணி, அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக செவ்வாய்க்கிழமை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூவம் நதியில் மீன் கழிவுகள் கொட்டப்பட வாய்ப்புள்ளதால் முறையான திடக்கழிவு மேலாண்மை வசதியை ஏற்படுத்தாமல் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் அமைக்கப்படும் நவீன மீன் அங்காடியை தொடங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவை கண்டுள்ளது. திங்கட்கிழமை அன்று டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 27 பைசா சரிந்து 86.31 என கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலையில் வரலாறு காணாத உயர்வு, வெளிநாட்டு முதலீடுகளின் சரிவு, பங்குச் சந்தைகளில் எதிர்மறையான போக்கு உள்ளிட்டவை இந்திய ரூபாயின் சரிவுக்கு காரணம் என வர்த்தக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை திங்கட்கிழமை பவுனுக்கு ரூபாய் 200 உயர்ந்து ஒரு பவுன் ரூபாய் 58,720 என விற்பனையானது. இதன் மூலம் தங்கம் விலை மீண்டும் ரூபாய் 59,000 நெருங்கும் சூழல் எழுந்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஒரு வார காலமாக கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத் தீயால் இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளது. பலரை காணவில்லை. இதுவரை சுமார் 13,000க்கும் மேற்பட்ட பெரிய கட்டிடங்கள் நாசமாகியுள்ளன. சுமார் 30,000க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்துள்ளன. சுமார் ரூபாய் 13 லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரிப்பதால் லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீ பரவல் மென்மேலும் மோசமாகக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கந்தேர்பால் மாவட்டத்தில் உள்ள கஹாங்கீர் மற்றும் சோனாமார்க்கை இணைக்கும் வகையில் இசட் வடிவ சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள சோனாமார்க் சுரங்கப்பாதையை ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா முன்னிலையில் பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை திறந்து வைத்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் புகுந்து பெண் நோயாளிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ராணிப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தை முன்வைத்து தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். துபாயில் நடக்கும் 24H சீரிஸ் கார் ரேஸில் நடிகர் அஜித் தலைமையிலான அஜித்குமார் ரேசிங் அணி பங்கேற்றுள்ளது. இதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன் பயிற்சியில் ஈடுபட்ட போது அஜித் ஓட்டிய கார் விபத்தில் சிக்கியது. இந்நிலையில் ரேஸில் இருந்து அவர் விலகினார். ஆனால் அவர் அணி பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற போட்டியில் அஜித்குமார் ரேசிங் அணி 991 பிரிவில் 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியை தேசிய கொடியை ஏந்தி உற்சாகத்துடன் அஜித் கொண்டாடினார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்திய அணி ஒன்று சர்வதேச ரேஸில் 3வது இடத்தை பிடிப்பது பெரிய விஷயம் என்கிறார்கள். அதிலும் பங்கேற்ற முதல் போட்டியிலேயே இச்சாதனையை படைத்துள்ளதால் நடிகர் அஜித்துக்கும் அவரது அணியினருக்கும் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் தனது எக்ஸ் பதிவில், எனது அன்பான அஜித்துக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் சாதித்து விட்டீர்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, லவ் யூ என ட்வீட் செய்திருக்கிறார். இதேபோல் நடிகர் மாதவன் அஜித்துக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்தார். இந்த போட்டிக்காக துபாய் சென்றுள்ள நடிகர்கள் அர்ஜுன் தாஸ், ஆரவ், வசந்த் ரவி, இயக்குநர்கள் விஷ்ணுவர்தன், ஆதிக் ரவிச்சந்திரன் ஆகியோர் அஜித்துக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.